الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور فاتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت ويقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم. அளவற்ற அருளாள நிகரற்ற அன்பாள நீகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலவுக்கு சகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகிறார் என்பதற்குரிய அடையாளம் தான் அந்த ஊரிலே மஸ்ஜித் இருப்பது. எனவே அந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், சந்தோஷமாக செழிப்பாக இருக்கின்ற நிலையிலும் கவலையான சோர்வான நிலையிலே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நகரத்துமாறு அடியே நாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை எட்டி வைக்கிறேன். எனவே அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமையினால் எல்லா முத்தகீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு அருள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்மிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு கடமை எங்களுக்கு தந்து அந்த கடமையிலே நிறைவேற்றுகின்ற மக்களாம் அல்லாஹ் எங்களை கபூல் செய்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த கடமையின் அரைவாசியை முடித்துவிட்டு இன்னும் அரைவாசி இங்கிருக்கின்ற நிலையிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, 15வது நோன்பை நோற்றவர்களாக அந்த நோன்பை நோற்று அடுத்த மிக முக்கியமான
சில பகுதிகளில் காத்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே கிடைக்கின்ற 3வது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ரமலானை பெருமதியான ரமலானாக நாங்கள் ஆக்க வேண்டும் என்றால், இந்த ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல வகையான இபாதத்துக்களை வணக்கங்களை சொல்லித் தந்தார்கள். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே செய்யக்கூடிய பல வணக்கங்களிலே எங்களுக்கு அடையாளப்படுத்திய ஒரு வணக்கம் தான் சதகாவுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசுகின்ற செங்கல் காற்றலையோடு வேகமாக தர்மம் கொடுப்பார்கள். அன்பானவர்களே, அந்த தர்மத்தின் நானும் நீங்களும் பங்கார ஆக வேண்டும். நாம் நீங்களும் எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக தர்மம் என்ற அமலிலே ரமலானுடைய காலம் மாத்திரமல்ல, ரமலான் அல்லாத ஏனைய காலங்களில் ஈடுபட வேண்டுவதற்காக வேண்டிய குதுபாவிலே அந்த தர்மத்தினுடைய சிறப்புகள், தர்மம் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய நலவுகள், தர்மம் கொடுக்காமல் மற்றவர்களை வாழ வைக்காமல் நாம் வாழ்ந்தால் எங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய சேதங்கள் போன்றவையை இன்றைய குதுபாவிலே எங்களோடு பார்க்கலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு வருகின்ற போது நாம் யாருமே சம்பாதித்து விட்டு வரவில்லை. எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரும் எங்களுக்கு பிறரால் வைக்கப்பட்டது. நாங்க யார்த்தையும் சொல்ல, எனக்கு அப்துல்லான்னு வைங்க, எனக்கு முஹம்மதுன்னு வைங்கன்னு நாங்க யார்த்தையுமே சொல்ல. கண்ணியமானவர்கள், எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரும் பிறரால வைக்கப்பட்ட பெயர். அதுக்கு பின்னால நாங்க படிப்போம், ஒரு பட்டதாரி ஆகுவோம். அந்த படிப்பும் பிறரால எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, அதுக்கு பின்னால டிகிரி பட்டம் ஒன்று எடுப்போம், ஒரு பட்டதாரியாக அல்லது சில பொறுப்புகளுக்கு வருவோம். அன்பானவர்களே, இப்படி இதெல்லாம் ஒரு சமூகத்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிறப்பு முதல் பெயர், பிறப்பு, பெயர், பட்டம், பதவி, கல்வி, இப்படியே ஒரு சமூகம் எங்களுக்கு தந்தார்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் ஒரு சமூகம் தந்துவிட்டு இந்த பட்டம், பதவி சில சந்தர்ப்பங்களிலே அந்த சமூகமே அதாவது பறித்து எடுத்து விடுவார்கள். அன்பானவர்கள், ஆட்சியை தருகின்றவர்களே, நீ வேணாம் ஆட்சிக்கு என்று அவர்களை திரட்டி விடுவார்கள். பொறுப்பிலே நீங்கள் இருங்கள் என்று சொன்னவர்கள் அடுத்த வருடம் வருகின்ற போது அந்த காலம் முடிவதற்குள்ளே அவர்களை விரட்டி அடித்து விடுவார்கள். அன்பானவர்கள், இதுதான் உலகத்தினுடைய நியதி. நாங்க ஒன்றுமே கொண்டு வரையில, ஒன்றுமே இல்லாம, உங்களோட உடம்புல ஆணை கூட இல்லாம தான் அந்த உலகத்துக்கு நாங்க வந்து அன்பானவர்களே அந்த வைக்கப்பட்ட பெயர், கல்வி, பட்டம், பதவி, பொறுப்புகள் எல்லாம் பிறரால கொடுக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு காலம் இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். பிரிகின்ற போது இதே போன்ற ஒரு நிலைதான். எங்களை குளிப்பாட்டுவார்கள், 2வது கபன் செய்வார்கள், 3வது தொழுவிப்பார்கள், 4வது நல்லடக்கம் செய்வார்கள். இதையும் பிறர்தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய மகன் தான் என்ன குளிப்பாட்டணும், என்னுடைய பேர பிள்ளை ஹாஃபில்லா என்ன குளிப்பாட்டணும், என்னுடைய பேர பிள்ளைங்க தான் தோல்ல சுமந்து இந்த ஜனாதாவை கொண்டு போகணும்னு சொல்லுவார்கள். ஆனா கருத்திபாக வந்து கருத்தி உடைஞ்சி நாங்க இடையில மௌத்தா போயிடுவோம். தாய் தந்தை இருக்க பிள்ளை மௌத்தாகிடுவான். கண்ணியமானவர்களே, தாய் தந்தை அப்பா அத்தா இருக்க பேரன் பேச்சு மௌத்தாகிடுவாங்க. அன்பானவர்களே, சில மையத்துகள்ல நாங்க கேட்டிருக்கிறோம், கவலைப்படுவார்கள், எனக்கு தொழிக்க வேண்டிய சகோதரனே, எனக்கு தொழிக்க வேண்டிய தம்பியே, எங்களை விட்டு நீ முன்னுக்கு போகிறாயே என்று கவலை வலிக்கக்கூடிய எத்தனையோ ஜனாசாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமாக. இங்க உலகத்துல உள்ள நிம்மதிகள் ஒன்றும் நிரந்தரமான நிம்மதி அல்ல. பொறுப்புகள் நிரந்தரமான பொறுப்பு அல்ல. வைக்கப்பட்ட பெயர் நிரந்தரமான பெயர் அல்ல. எப்போது மௌத்தாகின்றோமோ அந்த நிமிடமே இந்த சமூகம் எங்களுக்கு வைத்த பெயரை மறந்துவிடும். நாங்கள் அதிபராக இருக்கலாம், எப்போது மௌத்தாகின்றோமோ அந்த நிமிடமே அந்த அதிபர் என்ற பதவியை, பட்டத்தை மறந்து விடுவார்கள். நாங்கள் ஆசிரியராக இருப்போம், நாங்கள் ஆலிமாக இருப்போம், நாங்கள் ஒரு ஹாஜியாக இருப்போம். எப்போது மௌத்தாகின்றோமோ அந்த நிமிடமே இந்த சமூகம் அந்த ஹாஜியை மறந்து விடுவார்கள்.
அந்த ஆலிமை மறந்து விடுவார்கள், அந்த பிரின்சிபலை மறந்து விடுவார்கள், சொல்லுவார்கள் மையத்து வீட்டுக்கு போறோம் என்பார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வைக்கப்பட்ட பெயர் கூட அது பொய், அது இந்த உலகத்துக்குரிய பெயரே தான். அன்பானவர்களே, எதை சொல்கிறேன், இந்த உலகத்திலே ஒன்றுமே எங்களுக்கு நிரந்தரமானதல்ல. மௌத்தா போகின்ற போது எங்களுடைய தாய் கவலை கண்ணீர் வடிப்பா, அது உண்மையான கவலை. எங்களுடைய மனைவி கண்ணீர் வடிப்பா. ஏன் கண்ணீர் வடிப்பா தெரியுமா? கண்ணியம், எங்களை விட்டுட்டு போறீங்களே. சில பேர் அந்த கண்ணீரிலே, அந்த கவலையிலே உண்மையை சொல்லி விடுவாள். எங்களை இனி யாருதான் பார்ப்பாங்களோ, எங்களுக்கு யாருதான் இனி உணவு போடுவாங்களோ, எங்களுக்கு யாருதான் செலவுக்கு பணம் தருவாங்களோ என்று சொல்லி அந்த மனைவி அந்த சந்தர்ப்பத்துல தன்னுடைய தன்வாசித்தனத்தை காட்டுவா. என்ன பார்க்க யாரும் இல்லையே என்பது ஒரு கவலை. இவர் மௌத்தா போறதை பத்தி கவலை இல்ல, இவர் எங்க போறாரு சூரிக்கமான அதை பத்தி கவலை இல்ல. அன்பானவர்களே, அந்த தாயுடைய கவலை வித்தியாசம், அந்த மனைவியுடைய கவலை வித்தியாசம். எல்லா மனைவிமார் அப்படி அல்ல. நல்ல உள்ளம் கொண்ட எத்தனையோ மனைவிமார் சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரை சொல்லுவீர்கள் கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை பிடித்தான், இந்த உலக வாழ்க்கை பிடித்தான். முந்தைய ஒரு காலம் மக்பராக்கு போறதா இருந்தா கண்ணீர் வடிப்பார்கள், போயிட்டு வந்தா கவலையோட உலகத்துல வாழ்க்கையை கழிப்பார்கள். இன்னைக்கு நாளுக்கு நாள் ஜனால். அதனால எங்களுக்கு மௌத்துடைய பெருமதி வழங்குதில்லை, கபருடைய பெருமதி வழங்குதில்லை, மக்களுடைய அந்த நிலைமைகளை சொன்னா எங்களுக்கு புரியுதில்லை கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல வாழுகின்ற போது 4 கடமைகளையும் பிறர்தான் எங்களுக்கு செய்து விடுவார். எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேசிக்காத நேசிக்கப்படாத முஃமினிடத்திலே எந்த நலவும் இல்லை என்று சொன்னார். ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? அவன் நேசிப்பவனாக, பிறரால் நேசிக்கப்படுவனாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் இந்த உலக வாழ்க்கையிலே அப்படித்தான் வாழ வேண்டும். நேசிக்கப்படாத முஃமினிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நானும் நீங்களும் வாழுகிறோம். அன்பானவர்களே, நாம் எம்மை நேசிக்கிறோம், நிச்சயமா சத்தியமா. நாம் எம்மை நேசிக்காமலே சிலர் தங்களை அழித்துக் கொண்டவர் இருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டவர் இருக்கிறார்கள். தற்கொலை செய்தால் நரகம். தம்மையே அவர் நேசிக்கவில்லை, தன்னையே நரகத்தில் கொடுக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, இதயோடு ஒரு பகுதி இருக்கிறது, இன்னும் ஒரு பகுதி இருக்குது பிறரால் நேசிக்கப்படுகின்ற பகுதி. எங்களுடைய பொருளாதாரத்துக்காக பெரிய பாதுகாப்பு இருக்கு தெரியுமா? பிறருடைய துவா. எங்கட பொருளாதாரத்துக்கு நாங்க துவா சொல்லுவோம், யா அல்லாஹ் எங்கட காணியை பாதுகாத்துது, எங்கட கடையை பாதுகாத்துது, எங்கட பொருளாதாரத்தை பாதுகாத்துது, எங்கட ஃபேக்டரியை பாதுகாத்துது, எங்களுக்கு அழிவுகளை சேதங்களை தந்துடாது இந்த அல்லாஹ்ட்ட கையேதுவோம். அல்லாஹ் நிச்சயமாக துவா கபூல் செய்வான். கண்ணியமானவர்களே, இதை விட பெரிய துவா ஒன்று இருக்குது தெரியுமா? நாங்க சேர்க்கிற பணம், நாங்க வேறு சிந்தி உழைக்கிற செல்வம், இதால மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகின்ற, மற்றவங்களுடைய கவலையை போக்குகின்ற, மற்றவர் அழுது கஷ்டத்திலே வாழுகின்ற மக்களுடைய முகத்திலே சிரிப்பை உண்டு பண்ணுகின்ற அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்குகின்ற அமல் இருக்கிறே, இந்த அமலினூடாக அவர்கள் கேட்கின்ற துவா நிச்சயமாக அதுதான் நம்முடைய பொருளாதாரத்துக்கு உத்தரவாதமான பாதுகாப்பு. நாங்கள் கேட்கின்ற துவா அது தன்வாசியான பாதுகாப்பு. என்னுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படணும், மற்றவங்க பொருளாதாரத்துக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய தோட்டம் பாதுகாக்கப்படணும், மற்றவங்களுடைய தோட்டத்துக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அன்பானவர்கள், இப்படியாக நாம் துவா செய்வோம். ஆனா உண்மையான முஃமின் அப்படி இருக்கக்கூடாது. பிறரை நேசிக்க வேண்டும், அவன் பிறருக்காக வாழ வேண்டும். கண்ணியமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். கஷ்டமானதை கணக்கெடுத்துக் கொள்வார்கள், இலகுவானதை சஹாபாக்களை கொடுப்பார்கள். நிறைய ஹதீஸ்கள் எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லிட்டு, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, லேசிப்படுத்துங்கள், மக்களுக்கு இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள். அன்பானவர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வங்கள், இந்த செழிப்புகளை கொண்டு மற்றவருடைய உள்ளங்களிலே நாம் வாழக்கூடிய மக்களாக அதை கொண்டு நாம் ஆக்கிக் கொள்ளலாம். அன்பானவர்களே, நம்முடைய பொருளாதாரத்துக்காக பெரிய பாதுகாப்பு அல்லாஹ் வைத்திருப்பது சதக்காவும் ஜக்காத்தும் தான். சதக்கா ஜக்காத் இது ரெண்டும் தான் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஆக பெரிய பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, சதக்கா யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அந்த பொருளாதாரம், அதிகமான பொருளாதாரம் இருந்தா ஜக்காத்து கடமையாகும். ஜக்காத்து கடமையானா அவள் ஜக்காத்து கொடுக்கும்.
அன்பானவர்களே, 2.5 வீதம் ஜக்காத்து கொடுக்கிறது. உதாரணமாக ஒருத்தர் 40 லட்சம் பணம் இருக்குது வச்சுக்கொண்டு 20 லட்சம் பணம் இருக்குது வச்சுக்கொண்டார். அவர் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கிறார். 40 லட்சம் வச்சுக்கொண்டாங்க, 1 லட்சம் அவர் ஜக்காத்து கொடுக்கிறார். இந்த 1 லட்சம் கொடுத்துட்டாங்க 39 லட்சமும் அது சுத்தம், அது அவருக்குரிய செல்வம். அந்த 1 லட்சம் 39 லட்சத்தோட கலந்து 40 லட்சம் அவர்கிட்ட இருந்தா ஏழை எளிய மக்களுடைய 1 லட்சம் இருக்குது. அந்த 1 லட்சம் இந்த 39 லட்சத்தை கொண்டு போயிடு. நவுதுபில்லா, இதுதான் உலகத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அன்பானவர்களே, ஜக்காத்துடைய பகுதி வேற, சதக்காவுடைய பகுதி வேற. ஜக்காத்து சுருக்கமா நிலைப்படுத்துது ஜக்காத்துடைய பகுதிக்குமா, சதக்காவுடைய பகுதிக்குமா. அன்பானவர்களே, ஜக்காத்து சொல்லக்கூடிய அமல் இருக்குது, அது ஒரு கூட்டம் அல்ல, தனியே செய்யக்கூடிய அமல் அல்ல. இன்னைக்கு இலங்கையில மட்டுமில்ல, வெளி இடங்கள்லயும் நிறைய இடங்கள் அது கூட்டாக நடக்கக்கூடிய அமலாக நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்களோட பகுதிகளில் வருங்காலங்கள் அதை கூட்டாக நீங்க அது செய்யணும் என்று வலியுறுத்துகின்றேன். இருந்தால் அது என்னுடைய வலியுறுத்தல் அல்ல, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற ஒரு வலியுறுத்தல். அது கூட்டாக செய்யப்பட வேண்டும். சென்ற வாரம் நாங்க ஒரு ஊர்ல ஜக்காத் கமிட்டி ஆரம்பிச்சு கண்ணியமானவர்களை முக்கியமான தனவந்தர்களை பட்டியல் எடுத்து அவர்களை சந்திக்க போனா கவலையான செய்தி, அந்த தனவந்தர்களுக்கு ஜக்காத்தை பத்தி தெரியும். அவங்க நினைக்கிறாங்க 3 லட்சம் 5 லட்சம் ஜக்காத்து வந்துட்டா என்ன செய்யறாங்க தெரியுமா, ஊர்ல 100-150 ஏழையை குறைச்சி 2000 ரூபாய் 3000 ரூபாய் கவரை போட்டு அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க 2 பேர். அப்படி இல்லைன்னா நோம்புக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி அங்கே சீனித்தை இல்ல செமெண்டில் இன்னும் தோப்பட்டு அறிஞ்சாம கொடுத்திருப்பாங்க. கண்ணியமானவர்களே, இது இல்ல ஜக்காத், இது சதகா. ஜக்காத் என்றா என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே, எங்கட பொருளாதாரம் வளர வேண்டும். நாங்க யாருக்கு கொடுத்தோமோ அவர் அடுத்த பணமும் கையேந்தப்படாது, அடுத்த மாதம் அவர் கையேந்தப்படாது. அவர் எங்களுக்கு தரணும் அவசியம் இல்ல. அடுத்த வருடம் எனக்கு யாரும் தர தேவையில்லை, நான் டெவலப் ஆகிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், இப்படியான நிலைமையில் இருக்கிறோம். அண்மையில ஒரு ப்ரோக்ராமுக்கு போனா அந்த ப்ரோக்ராம்ல ஒரு நிகழ்ச்சியில கார்குசாரி கேட்கப்பட்டது. ஒரு ஹாஜியார் எழுந்து சொன்னார், எத்தனை வருஷம் நீங்க ஜக்காத்து கொடுக்குறீங்க ஹாஜியார்? அவர் சொன்னார், 10 வருஷத்துக்கு மேல ஜக்காத்து கொடுக்குறேன். அப்படின்னா 10 வருஷமா ஜக்காத்து கொடுத்து வாரீங்க, மாஷா அல்லாஹ், சந்தோஷம். 10 வருஷமா நீங்க ஜக்காத்து கொடுத்து வாரீங்க. நீங்க கொடுத்த ஜக்காத்தால ஒருத்தர ஆளாக்கி இருக்கிறீங்களா அல்லது ஒருவர் தொழில் செய்யக்கூடியவரா மாறி இருக்கிறீங்களா? அப்படி ஒன்று சொல்லுமான்னு கேட்டா அவர் சொன்னாரு இல்ல. ஏன் காரணம் கண்ணியமானவர்களே, நாங்க கொடுக்கிற பணம் ஒன்று அவருக்கு தொழில் செய்ய போதாது, இன்னொன்னு நாங்க தனியே கொடுக்கிறோம். கொடுக்கிறதால கண்ணியமானவர்கள் அவரை பார்க்கறதுக்கு, அவரை நோட் பண்றதுக்கு, அவருக்கு வழிகாட்டுல கொடுப்பதற்கு யாருமே இல்லை. உதாரணமா ஒருத்தருக்கு மெஷின் எடுத்து கொடுத்தீங்க, அல்லது ஒருத்தருக்கு பால் மாடு 2 எடுத்து கொடுத்தீங்க, அல்லது ஆடு எடுத்து கொடுத்தீங்க, அல்லது ஏதோ தொழில் வாய்ப்பு தொழில் எடுத்து கொடுத்தீங்க, தனிப்பட்டதில் எடுத்து கொடுத்துட்டீங்க. அவர் வித்தாலும் விற்க இல்லாட்ட அது வித்து போட்டாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை. நிறுவன ரீதியாக கொடுக்கும் போதோ என்ன செய்வார்கள், ஜக்காத்துடைய கமிட்டி என்ன செய்வார்கள், அங்கே போவார்கள், பல விடயங்கள் அறிவார்கள். என்று இந்த பண்ண ஜக்காத்து கொடுத்தவர்களை வாங்க கொஞ்சம் போய் பார்ப்போம் என்று கொடுத்த ஜக்காத்தால் அவர் டெவலப் ஆகிருக்காரா, இவர் ஃபெயிலாக இருக்கிறாரா, இவர் நடப்பு என்ன, ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை வித்து போட்டாரா என்று அவங்க நோட் பண்ணுவார்கள். அவர் ஃபெயிலாக இருந்தா என்ன காரணத்தால ஃபெயிலா இருக்கிறார், அவருடைய பொழுதுபோக்காலையா அல்லது வேறு விஷயங்களாலையா என்பதை அங்கே கண்காணிப்பார்கள். என்பாளர்களே, எனவே இந்த விடயத்தில் நீ முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் கவனித்துக் கொள்ளணும். நிறைய பேர் நினைக்கிறது 5 லட்சம் ஜக்காத் இருந்துட்டா அந்த 5 லட்சம் ஜக்காத்தால, அந்த ஜக்காத்து பணத்தால நாங்க ஒரு 50 பேருக்கு கொடுத்து 50 பேரை துவா எடுக்கணும். சரி, இது இல்ல பெருசு. இந்த 5 லட்சத்தாலையும் 2 பேரையோ 1 பேரையோ நீங்க நல்ல செல்வந்தனாக நல்ல ஒரு முறையில அவங்களை ஆளாக்கிடுமா இருந்தா அடுத்த வருஷம் அவர் கேட்காத நிலைமைக்கு உங்களோட பொருளாதார மொத்தருக்கு போய் சேருமா இருந்தா நிச்சயமாக இதுதான் நீங்க ஜக்காத்தால சாதிக்கணும். அப்படி இல்ல, நீங்க அதை 50 பேருக்கு பிரிச்சு கொடுத்து 50 பேரும் அடுத்த வருஷம் இன்னும் 5-10 பேரை கூட்டிட்டு 60 பேராக வாரது, இது ஜக்காத் அல்ல, இது பிச்சைக்கார உருவாக்குறதே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் இன்றைக்கு தனியே கொடுக்கும் போது நிறைய நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. அன்பானவர்களே, எனவே இந்த விடயத்துல கூடுதலாக கவனம் எடுத்து இந்த ஊர்ல மாஷா அல்லாஹ் நல்ல தனவந்தர் இருக்கிறார்கள், அள்ளி வாரக்கூடியவர்கள்.
மாஷா அல்லாஹ் நாங்க யாரும் கிள்ளி கொடுக்கறதில்ல, பொது விஷயம் வந்து அள்ளி கொடுக்கிறோம். நாங்க யாரும் பதுக்கி வைக்கிறதில்ல, மாஷா அல்லாஹ் தாராளமாக கொடுக்கிறோம். நாங்க யாரும் முடிச்சு போட்டு வைக்கிறதில்ல, தாராளமாக கொடுக்கிறோம். அன்பானவர்களே, சத்தம் கேட்கிற பைசா இல்ல, சத்தம் கேட்காத பைசா தான், அதான் பெருமதி, அதைத்தான் நான் கொடுக்கிறோம். எனவே கண்ணியமா நல்ல மக்கள் இருக்கிறீங்க, அதை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சா நிச்சயமாக ஒரு வருடம் 5-7 லிஸ்ட்ல இருந்து நடுத்தரத்துக்கு கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் 2-3 வருஷங்கள்ல அவங்க தனவந்தராக மாறுவாங்க. உங்களோட பொருளாதாரம் 10 பேரை செல்வந்தராக மாற்றிருக்கு கண்ணியமானவர்களே. அப்படி இல்லைன்னா நாங்க அன்னில் இருந்து வரை கொடுப்போம். இன்னைக்கு எந்த அளவு மாறி இருக்குன்னா, ஒவ்வொரு வருடமும் சிலர் வாயால கேட்கிற அவங்களுக்கு காசு எங்களுக்கு தாங்க, ஒவ்வொரு வருஷமும் கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்களாக மாறிவிட்டார்கள் கண்ணியமானவர்களே. சிலர் கேட்கிறார்கள், ரமலான் மாதம் பிச்சைக்கார மாதம், பிச்சைக்காருடைய மாதமாக சிலர் நினைக்கிறார். என்னடா ஏனைய காலங்களை விட நீங்க பாருங்க, அதிகமான பிச்சைக்கார வீட்டுக்கு கடைக்கு ஏறி இறங்குற காலமாக ரமலானுடைய காலத்தை நாங்க மாத்திட்டோம். பாரவங்களை விரட்டவானா தாராளமாக கொடுங்க, அல்லாஹ் அவங்களுக்கு தருவான். ஆனா எதை சொல்கிறேன்டா, இதை நாங்க இல்லமாக்கணும். இதை இல்லமாக்குறா இந்த ஒரே முறை ஜக்காத் என்று சொல்லக்கூடிய கடமை இருக்குது. அது கூட்டு ஜக்காத்தாக கொடுக்கப்படும் போது நிச்சயமா அதனோட வறுமையை ஒழிக்கலாம். எனவே அந்த விடயங்களை கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. சதக்கா என்பது வேற, ஜக்காத் என்பது வேற. ஜக்காத் என்பது குறிப்பிட்ட 8 கொடுத்தா கொடுப்படணும். சதக்கா என்பது எந்த கூட்டத்துக்கும் கொடுக்கலாம். அதே போல ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுக்கணும். அந்த நிசாபுன்னு சொல்லக்கூடிய இலை, அதாவது கிட்டத்தட்ட 10.5 பவுன் இலங்கை தங்கத்துடைய பெருமானம் கிட்டத்தட்ட 17 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகை வரும். அதுக்கு மேல கையிருப்பு இருந்தா நாங்க ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா சதக்கா கொடுக்கறதுக்கு அவ்வளவு பெரிய இஷ்டம் தேவையில்லை. வசதினா அதுல 500 ரூபாய் கொடுக்கலாம், பாதியை கொடுக்கலாம், அல்லது 4ல 1 250 ரூபாயும் கொடுக்கலாம், அல்லது 10ல 1 100 ரூபாயும் கொடுக்கலாம். அன்பானவர்களே, ஜக்காத்துக்கு தான் அப்படியான நிபந்தனை இருக்குது, சதக்காத்து அப்படியான நிபந்தனை இல்லை. அதே போல ஜக்காத்தை பொறுத்தவரையில குறிப்பிட்ட பொருளாதாரம் அதுலதான் ஜக்காத்து. ஆனா சதக்காவை பொறுத்த எதையும் கொடுக்கலாம் கண்ணியமானவர்களே. அதே ஒரு ஜக்காத்தை பொறுத்தவரையில அந்தந்த காலம் இருக்குது. பொருளாதாரங்களாக இருந்தா, எங்களை கடையில உள்ள ஸ்டோக்குகளா இருந்தா, நாங்க செய்யக்கூடிய அந்த பொருளாதார வருவாய்களா இருந்தா, பணங்களாக இருந்தா, கண்ணியமானவர்களே அதற்கு வருடமுடைய கணக்கை பார்க்கிறது. பயிர் செய்கைகளாக இருந்தா இந்த அசாதிகி அது அறுவடை செய்கின்ற போது அந்த அறுவடையின் போது கொடுக்கிறது. எனவே அதுக்கு ஒரு போகம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு வருடாந்தம் எல்லை இருக்குது. எப்ப எங்களை தொழில் ஆரம்பிச்சோ அடுத்த வருடம் அந்த தொழில் ஆரம்பிச்ச டேட் வரக்குள்ளதான் அதை கொடுக்கணும். சதக்கான்னு சொல்றது அப்படி அல்ல. இந்த நிமிஷம் ஒரு சதக்கா கொடுக்கிறோம், அடுத்த நிமிஷம் இன்னொரு சதக்கா கொடுக்கலாம். அன்பானவர்களே, சதக்காவுடைய விஷயத்துல பழசையும் கொடுக்கலாம், புதுசையும் கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம். ஜக்காத்தில் குறிப்பிட்டு சில தொகை. சதக்காவுடைய நோக்கம் வறுமையை வெள்ளமாக்குறது அல்ல. சதக்காவுடைய நோக்கம் கண்ணியமானவர்களே, அது எங்களோட பொருளாதாரம் கொஞ்சமாக இருந்தாலும் மனக்குமாருடைய துவா பெற்றுக் கொள்றது, நாளைய மறுமையில எங்களுக்கான ஒரு தனிய ஒரு பாபாபு சதக்கா இந்த வாயில பெற்றுக் கொள்றது, எங்களோட பொருளாதாரங்களை சுத்தப்படுத்திக் கொள்றது. ஜக்காத்து பகுதி இருக்கிறே, அது ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய சொத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குத் மின் அம்வாலிஹிம், ஜக்காத்தை போய் எடுங்கன்னு சொல்லுகிறான், கொடுங்கன்னு சொல்லல. அன்பானவர்களே, இது வசூலிக்கப்பட வேண்டியது, போய் சேர்க்கப்பட வேண்டியது என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, பல குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தொழுகை எப்படி கூட்டு கடமையாக பேசியிருக்கிறானோ, தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் ஜக்காத்தையும் பேசியிருக்கிறான். ஜக்காத்து கூட்டு கடமை, அது சமூகமாக, அது கூட்டமாக, அது கமிட்டியாக செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தருகிறது. என்பாளர்களே, அந்த ஜக்காத்துடைய பகுதி இருக்குது, அது ஒரு விரிவான பகுதி. அதனுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஜும்மாவுக்கு பின்னால் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சில மசாயில்களை பேசக்கூடிய இடமல்ல இது, கவாயில மட்டும்தான் இந்த விம்பர்களை பேசணும். அந்த மசாயில பேசுகின்ற பொது மக்களுக்கு மத்தியில அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறிவிடும். கண்ணியமானவர்களே, என்னுடைய சப்ஜெக்ட் மிக முக்கியமான அந்த விடயத்துக்கு வருகிறேன். சதக்கா, கண்ணியமான சதக்காவினூடாக ஏராளமான நலவுகள் அல்லா வச்சிருக்கிறார். ஒன்று கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாள் பாபு சதக்கா, சதக்காவுடைய வாயில் அல்லா வச்சிருக்கிறான். அதனூடாக எங்களுக்கு சுவர்க்க போகலாம். இன்னும் ஒரு நலவு கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கெட்ட நோக்கு வராம கொடுத்த தர்மம் எங்களை பாதுகாக்கும். எங்கட உடம்புல அருவருப்பான கேள்விப்படாத அல்லது நிவாரணம் செய்து குணப்படுத்த இயலாத நோய்களை விட்டுமல்லா இந்த உடம்பை பாதுகாக்கிறான்.
இந்த உலகத்தோட அழிஞ்சு போற உடம்புதான் அந்த உடம்பு. இந்த உலகத்துல தார செல்வத்தை கொண்டு இந்த உடம்ப நாங்க பாதுகாக்கணுமா இருந்தா சதக்கா கொடுங்க. நிச்சயமா அல்லாஹ் இந்த உடம்புக்கு நோய்களை தரமாட்டோம். அடுத்து கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு இபாதத். அல்லாஹ் கோபமானவன் அல்ல, அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் இரக்கமான ரப்பு. ஆனா அல்லாஹுடைய கோபம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல சதக்கா கொடுத்தா, தர்மம் கொடுத்தா, மற்றவங்க முகங்கள்ல சிரிப்பை ஏற்படுத்தினா, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை போக்கி வச்சா, ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்தா, கண்ணியமானவர்களே அதனூடாக அல்லாஹ்வுடைய கோபத்தை இந்த சதக்கா அணைக்கிறது, இல்லமாக்குறது. அதே போல கண்ணியமானவர்களே நரக நெருப்பையும் அணைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள், நரக நெருப்பை அணைக்கிறது சதக்காவினூடாக அல்லாஹ் அணைக்கிறான். கண்ணீர் வடிப்பதனூடாக, அந்த கண்ணீர் துளியினூடாக அல்லாஹ் நரக நெருப்பை அணைக்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்க உடம்ப சுத்தப்படுத்த இந்த உலகத்துல பயன்படுத்துற தண்ணீர் இருக்குது, இந்த தண்ணீரை கொண்டு நரக நெருப்பை அணைக்கலாம். நாங்க கவலைப்பட்டு அல்லாஹ்வுக்காக கண்ணீர் சிந்துகின்ற போது இந்த கண்ணீர் துளி இருக்குது, அத நரக நெருப்பை அணைத்து அல்லாஹ் எங்களோட உடம்ப நரகத்திலிருந்து பாதுகாப்போம். எனவே கண்ணியமானவர்களை சதக்காக்களை கொடுத்து நரகிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, எங்களுடைய காரியங்கள் நிறைவேற சதக்காவை கொண்டு அல்லாஹ்வுக்கு உதவி தர வேண்டும். எங்களோட பிள்ளையை ஓத விடுவோமா, அதுக்கு முன்னால சதக்கா ஒன்று கொடுத்துட்டு ஓத விடுவோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் அந்த பிள்ளையை நல்ல சாலையான பிள்ளையாக்குவான். அண்மையில ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு, மலேசியா போன்ற பெரு நாடுகளுக்கு போறாரு. இன்னொருத்தர் அண்மையில ஜப்பானுக்கு போறதுக்காக ஆயத்தமாக பயணம் சொல்ல வந்தாரு. எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்று கேட்ட போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம், கண்ணியமானது சுன்ன தொழுது விட்டு மிக முக்கியமான தேவையில உள்ளவங்க யாருக்காவது சதக்கா கொடுத்துட்டு உங்களோட பயணத்தை போங்க, அல்லாஹ் உங்களோட பயணத்துல பறக்கத் செய்வான். அது மாத்திரமல்ல, இக்கட்டான நிலையில உள்ளவருக்கு நீங்க தர்மம் கொடுத்தீங்களே, அவருடைய துவா உங்களுக்கு ஜொப்படி தரும், அவர துவா உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும் என்று சொல்லி அவருக்கு புத்திமதி சொன்னேன். கண்ணியமானவர்களே, நீங்க நீண்ட நேரம் பயான் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு என்ன நடக்குது, வெளிநாட்டுக்கு போகின்ற போது நிறைய பேர் செய்யறது, நிறைய மருந்துகளையும் நிறைய சாப்பாடுகளையும் நிறைய தேவைப்பட்ட விடயங்கள் எடுத்துட்டு போறது, ஆன்மீக ரீதியான எந்த பக்குவம் இல்லா வெளிநாட்டுக்கு போனா கண்ணியமானவர்களே அங்க செல்வம் கிடைக்காது, அல்லாஹ் உதவி கிடைக்கும். அப்படி போகக்கூடிய மக்களுக்கு சில பேரை நாங்க பாக்குறோம், நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனா ஜும்மாவும் இல்லாம நிறைய பேர் தொழில் செய்யறாங்க வெளிநாட்டுல. அப்படியான ஒரு பயணம், அப்படியான ஒரு வருவாய் உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களோட குடும்பத்துக்கோ இந்த ஊருக்கு தேவையில்லை. கண்ணியமா எல்லாம் பாதுகாக்கும். கவலையா பேசுகிறேன். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் ஒரு இபாதத்தை, ஒரு காரியங்களை கபூல் செய்வதற்காக அந்த சதகாவை நாங்கள் கொடுக்கின்ற போது நிச்சயம் அந்த காரியங்கள் எல்லாம் கபூலாக்கி தருகிறான். என்ன விடயமா, கல்வி விஷயமா இருக்கட்டும், பயணம் ஒன்று போறோம், பயணத்துல ஆபத்து வராம இருக்கு, தர்மம் ஒன்று கொடுத்துட்டு போங்க. அல்லது வியாபாரத்துக்கு போறோம், தர்மம் ஒன்று கொடுத்துட்டு போங்க, அல்ல வியாபாரத்துல பறக்கத் செய்வான் அவர்களே. எனவே இப்படியான விடயங்கள் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்றது. அடுத்தது எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய காலம் இது ஒரு பெருமதியான காலம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல பல இடங்களை வழங்கப்படுத்துறான். அதுல ஒரு இடத்துல கண்ணியமானவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், எந்த அமல் விடுபட்டாலும் மனிதனை கவலை வராது, ஆனா சதகாவுடைய அமல் விடுபட்டால் சக்கராத்திலையும் கவலை வரும். சக்கராத்துல மட்டுமில்ல, சக்கராத்துல மறுமையில சுவர்க்க போனாலும் கவலை, நரகம் போனாலும் கவலை, இப்படியே பல கவலைகள். குர்ஆனே அந்த கவலைகளை சொல்லி தருகிறது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், லௌலா அஃகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக. யா அல்லாஹ், என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா? ஆயுள் பிச்சை கேட்பான் மனிதன் சக்கராத்துல. யா அல்லாஹ், வாழ்ந்தது போதாது, இன்னும் கொஞ்சம் வாழணும். எதற்காக வாழ ஆசைப்படுகிறார்? இந்த உலகத்துல மனைவியோட பிள்ளையோட இந்த ஊர்ல நாட்டுல வாழ அல்ல. அவர் அவகாசம் கேட்பது நிறைய சம்பாதித்தால் சம்பாதித்தவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க இல்ல, மற்றவங்கள முகங்கள்ல சிரிப்பை ஏற்படுத்த இல்ல, மற்றவங்களுக்கு பசிய போக்க இல்ல, மற்றவன கஷ்டங்களை பங்கெடுக்க இல்ல, இருந்த செல்வத்தை அப்படியே விட்டுட்டு இவர் போறாரு. இப்ப சக்கராத்துல அந்த சதக்காவுடைய பெருமதி காட்டப்படுகிறது. அவர் கேட்கிறார், அல்லாஹ் ஒருத்தர், அல்லாஹ் கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்போ. திருப்பி அனுப்பினா நான் செய்யற அமல் உடனே தர்மம் கொடுப்பேன். தர்மம் கொடுத்து நல்லவங்கள பட்டியலை சேர்ந்து சொல்வாரே என்று சொல்லுவான். ஆனா நல்லவங்க இல்லாத ஒரு பட்டியல் அவர உயிர் பிரிக்கப்படுகிறது. அதனாலதான் நான் நல்லவங்கள பட்டியலை சேர்ந்து சொல்வாரேன் என்று அந்த அடியான் சொல்லுகின்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்லுவான்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்திலே ஒரு மனிதன் அவகாசம் கேட்கக்கூடிய அமல் என்றா அது சதக்காவுடைய அமல் தான், மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அமல் தான், மற்றவருடைய பசியை போக்கக்கூடிய அமல் தான், மற்றவருடைய முகங்களை சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமல் தான். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, மறுமையில கவலைப்படுவோம், மறுமையில கவலைப்படும், ஏழ பொருளாதாரம் எனக்கு பயன் தரவில்லை, என்னுடைய செல்வம் மனைவிக்குரிய ஹக்கில்ல, கண்ணுக்குரிய ஹக்கில்ல, இரவு வழங்காது, பகலும் வழங்காது, மழையும் வழங்காது, வெயிலும் வழங்காது, கஷ்டப்பட்டு உழைத்த செல்வம், இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, மறுமையில போடுவா, என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பயன் தரலையே, ஏழு ஆட்சி அதிகாரம் என்ன நாசத்துல போட்டு மறுமையில கவலைப்படுவான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு கவலை, நரகம் போனாலும் கவலைப்படுவான். நரகத்திலே இருந்து கொண்டோ பலர் பல காரணங்களை சொல்லுவார்கள். சக்கர நரகவாசிகள் 4 காரணங்களை சொல்லுவார்கள் நரகத்தில் இருப்பதற்காக. அதிலே ஒரு காரணத்தை சொல்வார்கள், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க இல்லை, இதனால சக்கர நரகத்தில் இருக்கும் என்று அவர்கள் நரகில் இருக்கின்ற அதற்காக வேண்டிய 4 காரணங்களை சொல்வார்கள். அதிலே ஒரு காரணம், தர்மம் கொடுக்காதால் சக்கர நரகத்திலே கருகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, தர்மம் கொடுக்காதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் புகாரிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1403வது ஹதீஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூனு கன்து அஹதிக்கு யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா. யாருடைய பொருளாதாரங்கள்ல ஜகாத் கொடுப்பதில்லையோ, யாருடைய பொருளாதாரங்களை ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய சொத்துக்கள் போகவில்லையோ, யாருடைய பொருளாதாரங்கள்ல அல்லாஹ் சொன்ன அந்த பிரிவினருக்கு பிரித்து கொடுக்கப்படவில்லையோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பொருளாதார நாளைய கியாமத்துடைய நாளையிலே விஷமுள்ள பாம்பாக மாற்றப்படும். அந்த பொருளாதாரம் விஷமுள்ள பாம்பாக மாற்றப்பட்டு அந்த பொருளாதாரம் அவனோடு பேசும், அனக்கஞ்சுக்க அனமாலுக்க, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், பதுக்கி பதுக்கி வைத்த சொத்து நான் தான். அந்த பாம்பு சொல்லும், இந்த உலகத்துல நீ பொருளாதாரமாக இருந்தாய், இப்போது இந்த பொருளாதாரம் பாம்பாக மாற்றப்பட்டிருக்கிறது, உலகத்தில பொருளாதாரம் இன்று நான் பாம்பாக இருக்கிறேன் என்று அவனுடைய பொருளாதாரம் அவனை மூடி அவனோடு பேசும், அவனை அப்படியே மூடிக்கொள்வார்களே. நவுதுபில்லாஹ். எனவே அதற்காக வேண்டித்தான் ஹுத்பாக்கள் ஊடாக நினைவுபடுத்தப்படுகின்ற விஷயம். கண்ணியமானவர்களே, தர்மத்துடைய அமல்கள் அதிகமாக ஈடுபடுவோம். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்வா தெரியுமா, சாப்பிட மாட்டாங்க. ஒரு தோழர் கேட்பார்கள், ஏன் சாப்பிட மாட்டீங்க? சொல்லுவாங்க, ஏழைகளுடைய கஷ்டங்களை என்னுடைய ஆட்சியில நான் உணர வேண்டும், அதற்காக வேண்டித்தான் பட்டினி இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு பட்டினிதான் என்னன்னு விளங்க. ஏண்டா பகரு கிளம்பி மாசாலா நாங்க சாப்பிடுற சாப்பாடை பார்த்தா 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நோவு பிடிக்கும். ஏன்னா அந்த அளவு சாப்பாடு, நோம்பு காலத்து சாப்பாடு குறையிறது இல்லை, மாசாலா கூடுதலா சாப்பிடுறது. நப்சு கேட்கிறது, நோம்பு திறக்கிற முன்னுக்கு சுற்றுலா பார்த்தா எவ்வளோ பொருளாதாரம், எவ்வளவு பெட்டிசுவாங்க, எவ்வளவு தின்பண்ண. கண்ணியமானவர்கள், இன்னைக்கு எப்படி ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டுக்கு வழி இல்லாம, சகருக்கு வழி இல்லாம, நோம்பு திறந்தத்துல வழி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களால முடியுமான தர்மத்துல ஒரு பகுதியை அவங்களுக்கு ஒதுக்கணும். ஒவ்வொரு நாளும் நோம்பு துறக்க எங்களை வீட்டுக்கு ஒரு நோம்பாளியை கூட்டி போகாட்ட பிரச்சனை இல்ல, முடியுமா என்ன கூட்டி போங்க, அப்படி பிரச்சனை இல்ல. அப்படி இல்லை, நீங்க வேண்டக்கூடிய பெட்டிஸ் அல்லது வேண்டக்கூடிய வேற ஏதாவது ஒன்றை யாராவது ஒரு ஏழைய கையில கொடுத்துருவாங்க. மரக்கறி கடைக்கு போறீங்களா, கண்ணியமானவர்களை கொஞ்சம் அக்கம் பக்கத்துல பாருங்க, யாராவது ஒரு கஷ்டகாரம் இருக்கிறானா, 5 ரூபாய் காசை வச்சுட்டு 250 எனக்கு லீஸ் தாங்க, 250 போஞ்சி தாங்க, கொச்சிக்கு 50 100 தாங்க யாராவது கேட்கிறவங்க இருக்கிறாங்களா? உங்களோட காசை நீங்க வச்சுங்க, இவங்களுக்கு 500 போடுங்க, சில அப்படியே கொடுங்க. கண்ணியமான இதுதான் தர்மம், தேவையான தர்மம். கண்ணியமான இடத்துல வர இறைச்சுவாங்க, எனக்கு 500 ரூபாய்க்கு இறக்கிட்டாங்க, 500 ரூபாய்க்கு இறைச்சு கொண்டு போய் எப்படி சாப்பிடுறது, எத்தனை பேர் சாப்பிடுறது, எத்தனை நேரம் சாப்பிடுறது? உங்களோட பணத்தை வச்சு கொள்ளுங்க, இவருக்கு 1 கிலோ அரைச்சு கொடுங்கன்னு சொல்லி நாங்க எங்கட பொக்கெட்டால கொடுத்தா கண்ணியம் அது குறைஞ்சு போகா. இதுதான் ஒரு பெருமதியான தர்மம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் சில பகுதிகளில் நிர்வாகிகள் சொல்லக்கூடிய செய்தி, இதுக்கு முன்னுக்கு கஞ்சி தந்தவங்களோட பேர் பட்டியலை பார்த்தா இந்த வருஷம் அவங்க அந்த பேர் பட்டியல இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவு வறுமைக்கு மாறிட்டாங்க. எத்தனையோ நல்ல தனவந்தர்கள் கீழே விழுந்துட்டாங்க. எனவே கண்ணியமான ரமலானுடைய காலம் அது ஒரு பெருமதியான காலம். தர்மம் கொடுக்க யார பொருளாதாரம் குறையா, அல்லாஹ் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் அல்ல,
கொடுத்ததை பல மடங்கு திருப்பி கொடுப்போம். நாங்க ரூபா கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10 ரூபா தருவான். நாங்க 10 ரூபா கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபா தருவான். நாங்க 100 ரூபா கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபா தருவான். நாங்க 1000 ரூபா கொடுத்தா அல்லாஹ் 10,000 தருவான். 10,000 1 லட்சம். இப்படியே அல்லாஹ் நாங்க கொடுக்க கொடுக்க அதை 10 மடங்காக்கி தரப்போறான். கொடுப்பதெல்லாம் டிபாசிட் தான் கண்ணியமானவர்களே. வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃப். நீங்க செலவழிக்கும் எந்த செலவும் அது நிச்சயமாக பிரதிபகாரம் தராமல் அல்லாஹ் விடமாட்டான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தால் கூறுவான்னு சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய காலம் எங்களுக்கு தெரியும். என்னுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய இருப்பாங்க. சில தாய்மார்கள் சில வீடுகளை துப்புரவு பண்ண, வீடுகளை கழுக, கோயிலை கழுக வருவாங்க. அல்லது சில இடங்களை நாங்க பாக்குறோம், வீட்டுல வாகனத்துக்கு டிரைவர் இருப்பாங்க, அல்லது எங்களை தோட்டங்களை பராமரிப்பு வைப்பாங்க, அல்லது கண்ணியமானவர்கள் எங்களை கடைகளில் வேலை செய்யக்கூடியவர் இருப்பாங்க. இவங்களுக்கு முடியுமான ஹதியாக்களை இந்த ரமதானுடைய காலத்துல கொடுக்கும். சில வேலை செய்யக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, எங்கட போஸ்டா ரமலான் இல்ல, எத்தனை ரமலான் வந்தா எங்களுக்கு ஒண்ணு தர மாட்டாருன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ முதலாளிமான பார்த்திருக்கிறேன். இந்த வார்த்தை போதும், உங்களுக்கு கையேந்தி பதுவா செய்ய தேவையில்லை. இந்த வார்த்தை போதும், நீங்கள் உங்களால முடியுமான விஷயங்கள்ல அவங்களுக்கு உதவியாக இருந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கி இருப்பாங்க கண்ணியமானவர்களே. அதனால அவங்களுக்குரிய ஹக்குகளை நல்ல முறையில் கொடுத்துக் கொள்ளுங்க. அதே போன்று ஒவ்வொரு நாளும் முடியுமான 500 ரூபாய் 1000 ரூபாய் தர்மங்களை கொடுத்துட்டுவாங்க. அந்த தர்மம் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் 5000க்கு மேல வருவாயை தரும். அல்லது 5000 10,000 ரூபாய் செலவு போகின்ற ஒரு செலவிலே இருந்து உங்களை பாதுகாப்பு கொடுக்கிற தர்மம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தர்மம் செய்ய முடிய இல்லையா? இன்னும் ஒரு பகுதி, எங்கள்கிட்ட பணம் தான் இருக்கும்னு அவசியம் இல்லை. எங்களால முடியுமானது செய்யலாம். அன்பானவர்களே, சென்ற வாரம் நான் குழுவுக்கு ஹுதுபாவுக்கு போகும்போது கிலவுல சிலாவத்துல எங்களை ஊர்ல இருந்து போய் புத்தகத்திலிருந்து போய் சிலாவத்துல பைக்க போட்டு போய் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு பயணம். 1 ஹவருக்கு 6 மணில 7 மணிகளுக்கு அந்த கெப்புனுக்கு சுமாராக வீதி லாம்பு, அதிகமான வீதி லாம்புகள் அப்படியே 100 இல்ல. நான் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பல்புகளை ஓபன் பண்ணிட்டு அப்படியே போறேன். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட இடங்கள்ல ஏற மாத்தி மாத்தி போட வேண்டிய நிலைமை. இது இந்த 20க்கு மேற்பட்ட பல்புகள் 1 ஹவர் பத்தினா 1000 ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் வருது. கனிமா, இது ஒரு தர்மம் இல்லையா? இது ஒரு சிறப்பான காரியம் இல்லையா? இதை எங்களால செய்ய இயலாதா? இன்னைக்கு சிலர் நான் பார்க்கிறேன் கனிமா, நான் போகக்கூடிய பயணத்துல பார்த்தேன், சில பாடசாலை மாணவர்களும் பஸ் ஹோல்ட்ல இருக்கிறார்கள். ஆனா பக்கத்துல தான் 2-3 அடிதான் இருக்குது அந்த சுவிட்ச் ஓபன் பண்றதுக்கு. ஆனா ஓபன் பண்றாங்க இல்ல, அவங்க விளங்காம இருந்தாங்களோ, அல்லது அதுக்குரிய பயிற்சிகள் கொடுக்கப்படையிலையோ, அல்லது சமூக பட்டியலையோ தெரியாது. இன்னும் சிலர் பஸ்ஸுக்கும் காத்திருந்தாங்க, பக்கத்துல இருந்துச்சு, அவங்க ஓப்படக்கூடிய மனசு இல்ல. கண்ணியமானவர்கள், எதை சொல்லுகிறேன் என்றா, எங்கள்கிட்ட நல்ல தன்மைகள் புறப்போம். சதக்கா செய்யறதுக்கு கையில பணம் தான் இருக்குன்னு அவசியம். யாராவது கஷ்டகாரம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு பயணம் போறீங்களா, 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னால பயணம் போங்க. நெருக்கடியான நிலையில யாராவது வாகனங்கள் இருந்தா, பைக்ல இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யலாம். நான் பல பயணங்களை பல நெருக்கடியான மக்களை சந்திச்சிருக்கிறேன். அண்மையில ஒரு பயணம் போனா, கண்ணியமானவர்களே, ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் ஒரு தகப்பனும் பைக்ல அப்படி அங்கெங்கும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாருமே நிப்பாட்டமா போறாங்க. அப்ப பெட்ரோல் பிரச்சனையான காலகட்டம். நான் நிப்பாட்டு கேட்டேன், மனோஜ் ஐயா பாசனே. அதுக்கு அவர் சொன்னாரு, மல்லி பெட்ரோல் மல்லி. கண்ணியமானவர்களே, இன்னும் 2 கிலோமீட்டருக்கு அப்பால பெட்ரோல் செட் இருக்குது. ஆனா அவடத்துக்கு போகக்குள்ள வரைக்கும் அவங்களுக்கு பெட்ரோல் இல்ல. வெயில நிப்பாட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த புள்ள, அந்த தாய், அந்த தகப்பன் எல்லாரும் வெயில்ல. கண்ணியமானவர்களே, உடனே என்னுடைய அந்த பைக்கால அவங்க அந்த இடத்துக்கு போக வரைக்கும் தேவையான பெட்ரோல் எடுத்து கொடுத்தேன். அவர் துவா செஞ்சுட்டு போனார். அந்நியவர் தான் அவர். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போனார். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எங்களால செய்ய முடியுமானது. இது ஒவ்வொரு பயணம் போகும்போது கொஞ்சம் முன்னால போனா, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி போனா இந்த விஷயத்தை எங்களால செஞ்சு கொள்ளுங்க. எனவே கண்ணியமானவர்களே, எப்படி நாங்க எங்க கடையில வேலை செய்ய, தோட்டத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு உதவியா இருக்கிறோமோ, அதே போல அவங்களுக்கு உதவி செய்ய போறோமோ, அதே போல எங்க பள்ளியில கடமை செய்யக்கூடிய அதர்சமா இருக்கலாம். பள்ளி ஊழியர்கள் மாதிரி இருக்கலாம். கண்ணியமானவர்கள், அவங்க வானஸ்தான விளைந்தவங்க இல்ல. அவங்களுக்கு தாய் சாப்பிட இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்து வளர்ந்து சொந்த ஊர் இருக்குது. அவங்களுக்கும் ஊருக்குரிய ஹக்கு இருக்கு, குடும்பத்துக்குரிய ஹக்கு இருக்கு. கண்ணியமானவர்களே, ஏன் நம்ம ஊர்ல அவங்க கடமை செய்யறாங்க? ஏன் நம்ம ஊர்ல அவங்க இருக்கிறாங்க? இந்த ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு மார்க்க போகணும். இந்த ஊர் மக்களுக்கு மார்க்கத்தை நான் சொல்லிக் கொடுக்கணும். எந்த அடிப்படையில தான் அவங்க இருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் அதற்கு ஓதி கொடுக்கின்ற போது அவர உள்ளத்துல கவலை, ஏந்த பிள்ளைக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு நான் ஓதி கொடுத்த ஆலிமாக ஆக்கியிருக்கிறேனே என்று ஒரு நாள் கவலை.
அதற்கு பின்பல்ல பயான் செய்வாரு, பிள்ளைகளை பாருங்க, பெற்றோர் ஒரு நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. ஆனா அந்த பயான கேட்டு எத்தனையோ பேர் பெற்றோர்கள் நல்ல முறையில பார்த்து, சில பெற்றோர்கள் மடியில, சில பிள்ளைகள மடியில அந்த பெற்றோருடைய ரூப வைத்திருக்கும். ஆனா அந்த தாய் தகப்பனையும் அந்த ஆலிமுக்கு பார்த்து கொள்ள கிடைக்கையில பள்ளி கடமை இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்னும் எத்தனையோ உலமாக்களை, பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய முஅல்லிம்களை, அந்த ஹாஃபில்களை நான் பார்த்து, உலமாக்களை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ 5 வருடம் 6 வருடம், அதுல சில ஹதரத்துமார் சொல்வார்கள் 10 வருடம் ஊருக்கு பெருநாளைக்கு நான் போனதில்லைன்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க எங்க பயணம் போனா எங்களை பிள்ளையோட, எங்கட மனைவியோட, எங்கட தாய் சாப்பனோட ஊருக்கு வந்துருவோமே இல்லையா பெருநாளைக்கு? அந்த ஹதரத் தனியத்தானே கொண்டுட்டு இருக்கிறாரு. எனவே காலங்கள்ல கொஞ்சம் மாற்ற செஞ்சு அவங்களுக்கு தீர்மான உதவிகளை பண்றது. கண்ணியமான ரமலானுடைய காலம் எங்கட சதக்கால ஒரு பகுதி, அல்லது அவங்க தேவையுடைய மக்களாக இருந்தா எங்கட ஜக்காத்துல ஒரு பகுதி, அவங்களோட தேவை பூர்த்தியாகிற அளவு. இன்னைக்கு ஜக்காத்துல 5000 10,000 கொடுக்குற அவருக்கு ஒரு வேலையை செஞ்சு கொள்ளலாம், ஒரு டொய்லெட்டை கட்டி கொள்ளலாம், வீட்டுக்கு 2 எடுத்து கொள்ளலாம், வீட்டுல ஒரு பகுதியை முடிச்சு கொள்ளலாம், அவருக்கு ஒரு தொழிலோட்டு பாட்டை தொழிலோட்டு செஞ்சு கொள்ளலாம். அப்படியான தர்மம் அது சின்ன தர்மம். அப்படியான தர்மம் தனியை கொடுக்கவான 4-5 பேர் சேர்ந்து பெரிய அமௌண்ட் சேர்த்து உங்களோட அதற்கு மாறிக்கு அல்லது பள்ளி மாதிரிக்கு அல்லது தேவையுள்ள மக்களுக்கு செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக அவருடைய துவா உங்களுக்கு, அவங்க சஹஜத்தில் துவா செய்வாங்க. கண்ணியமான ஒவ்வொரு நாள் தொழுகையில துவா இருக்குது. அவங்க சமூகத்துக்காக வாழக்கூடியவர்கள், அவங்க அவங்களோட பிள்ளை வீட்டுக்கு வாழ்றவங்க இல்ல, அவங்க அந்த ஊருக்காக வாழக்கூடியவங்க, எல்லா அதற்கும் அந்த ஊருக்கு வாழக்கூடியவங்க. கண்ணியமானவர்களே, எனவே அவர்களுக்கு செய்யக்கூடிய துவா அது சமூகத்துக்கு செய்யக்கூடிய துவா. அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்மம் அது சமூகத்தை வாழ வைப்பதற்காக செய்யக்கூடிய தர்மம். கண்ணியமானவர்கள், எத்தனைய உலமாக்களுடைய வீட்டுகளை பார்த்தா திறந்த வசதி இல்ல, எத்தனைய உலமாக்களுடைய வீட்டுகளை பார்த்தா 4-5 பேர் வீட்டுக்கு வந்தா அழகா உட்கார்ந்து கொள்ள புட்டுவம் இல்ல. கண்ணியமானவர்களே, எங்களால ஏன் முடியாது அழகான ஒரு புட்டுவ செட்டு எடுத்து கொடுக்க? எங்களால ஏன் முடியாது அதற்கு அழகான ஒரு ஊட்ட கட்டி கொடுக்க? அன்பானவர்கள், நான் பல இடங்களை பேசிக்க கொழும்பு பகுதிகளை மாசா அல்ல, சில ஜலவந்தர்கள் சில அதற்கு மார்க்க அணுகி அதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கதிர சொல்லுங்க, ஜக்காத்து பணத்தை நான் இப்படியாக ஒரு வேலை செய்யணும்னு நான் நினைத்திருக்கேன். அப்படி அந்த அதற்கு தெலுங்குன்ற போது அந்த ஹதரத்துக்கு நிறைய விடயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். எந்த அளவுண்டா சில பள்ளியில கடமை செய்யக்கூடிய ஹதரத்துக்கு பெருமதியான வாகனங்களை கூட வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அவர் இருக்கிற வீட்டில் இந்த பள்ளிக்கு போய்வார். இன்னும் சில ஹதரத்துமான கொழுவு பகுதிகளில் கண்ணியமானவர்கள் அழகான வீடுகளை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ் உங்களுக்கு நல்லடியார்களே, அண்மையில பண்ணவை என்ற ஊர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க பள்ளி ஹதரத்தா இருக்கவரு எனக்கு நெருக்கமான ஒருத்தர் இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, என்ன செஞ்சாரு, ஒரு நோயாளி தேங்காய் வியாபாரி, அந்த நோயாளி மௌத்தாகிட்டாரு. அந்த நோயாளி மௌத்தாகிறதுக்கு முன்னால இந்த சம்பவத்தை சொல்லிட்டு பொதுவா முடிவு கொண்டு வருவேன். அந்த நோயாளி மௌத்தாகிறதுக்கு முன்னால நோயாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த ஹதரத்து காலையிலையும் மாலையிலையும் அவர் நோய் விசாரிக்க போறது வழக்கமாயிடுச்சு. அப்படியே போயிட்டு வந்து திடீர்னு அவர் மௌத்து செய்து வருது. அதுக்கு பின்னால கடைசி கடமைகள் அப்படி அவர கடமைகள் செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அவங்களோட பிள்ளைகள் அதுக்கு பின்னால சொல்றாங்க, எங்களோட வாப்பா ஒரு நியத்து வச்சா இந்த பள்ளி ஹதரத்துக்கு ஏண்ட காணில ஒரு துண்டை எழுதி கொடுக்குமாறு சொன்னா என்று சொல்லி அவருடைய மௌத்துக்கு பின்னால பிள்ளைகள் சொல்றாங்க. அந்த பிள்ளைகளே முன் வந்தாங்க, நாங்களே யார பணமும் போடாம அதுக்குள்ள வீடொண்டே கட்டி கொடுக்கிறோம் என்று மாசா அல்லா அந்த ஹதரத்துக்கு காணியும் கொடுத்து வீடையும் கட்டி கொடுத்திருக்கிறான். அன்பானவர்கள், எதை சொல்கிறா, எங்களால எதை செய்யலாம்? எங்களுடைய விஷயம் எல்லாம் நடக்குது, மற்றவங்களுடைய விஷயங்களை எங்களால ஏன் செய்யலாம்? கனிமாவர்களே, திடகாத்திரமாக உற்சாகமாக நாம் நினைத்தா நிச்சயமா இதுக்கு நன்மை கிடைக்கும். இது டிபாசிட் பண்ற பணம் நாங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தா அல்லாஹ் மறுமையில 10 வீடு தருவார். அன்பானவர்களே, நாங்க 1000 ரூபாய் ஒரு அதரத்துக்கு செலவழிச்சா அல்லாஹ் எங்களுக்கு 10,000 ரூபாய் தருவான். நாங்க தர்மத்துக்காக 1 லட்சம் கொடுத்தா அல்லாஹ் 10 லட்சம் தருவான். என்ற மனதில தைரியத்தை கொண்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில தருவான். இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்வோம், எங்களோட பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், எங்கட நாங்க செய்யக்கூடிய தொழில் துறவு எங்கட புள்ள வீட்டுக்கு போய் சேரும், பேரன் பேச்சுக்கு போய் சேரும். கண்ணியமானவர்களே, சதக்கா ஜக்காத் யாருடைய பொருளாதாரத்தில் இல்லையோ அந்த பொருளாதாரத்தை அந்த பரம்பரையோடு அழிச்சிருவான். அடுத்த பரம்பரைக்கு போகாது, மகனுக்கு மகளுக்கு போகாது, பேரன் பேச்சுக்கு போகாது. ஆனா தாய் தகப்பன் விட்ட தவறு சதக்கா இல்ல, ஜக்காத் இல்ல, அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படாது. ஏங்க அல்லாஹ்வோட பாதுகாப்பு வேணுமா? 5 கடமைகளோடு ஜக்காத் அது கொடுக்கணும். சதக்கா இல்லையா மக்கள் துவா கிடைக்காது, அது அழிஞ்சு போயிடும். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சதக்காவும் ஜக்காத்தும் இல்லையா மலக்குமார துவா கிடைக்காது.
எனவே வளர்க்குமாறே துவா வேணுமா, அதிகமாக தர்மம் கொடுப்போம், அதிகமாக தர்மம் கொடுத்து மற்றவங்களை உள்ளவர்கள் வாழுவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே கடைசி ரமலானாக இந்த ரமலானை என்னை அதிகமாக வணக்க செய்யக்கூடிய கூட்டத்தில் இறைவா எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரு இது கஷ்டமான நிலைமை இருக்கிறாங்களோ அந்த கஷ்டவான்களை, ஏழைகளுடைய அந்த தனவனுடைய கண்களை காட்டி விடியா அல்லாஹ், அவருடைய தேவைகளை அவருடைய உள்ளங்களை போட்டு விடியா அல்லாஹ். கிள்ளி கொடுக்காத நல்ல அள்ளி கொடுக்கக்கூடிய தேவைகள் பூர்த்தியாகின்ற அளவுக்கு செய்து கொடுக்கின்ற தனவந்தர்களை இங்குள்ள தனவந்தர்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், தனவந்தர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாத்துடுவாயாக. அவரை பொருளாதார சுத்தமான முறையில் ஜகாத்தை வழியாகக்கூடிய மக்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊர்ல வாழக்கூடிய ஏழைகள், தனவந்தர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்களோடு நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நோக்க நோம்புகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஓதிய குர்ஆன் திலாவத்துல கபூல் செஞ்சு கொள்வாயாக. சென்ற வருடம் எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் எங்களை விட்டு மௌத்தாகிட்டார்கள். யா அல்லாஹ், மண்ணோடு சேர்ந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அவருடைய கபர்களை துவக்கத்தின் பூஜோடு ஆக்கிவே. யா அல்லாஹ், நாங்கள் ஆரோக்கியமாக இருந்த 15ஆம் நோம்பு வரைக்கும் நோட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது என்பது எங்களை விட நீ அறிந்தவன். யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுள பரக்கத்தை பிடிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய உடம்புல ராகத்தை தந்திரியா அல்லாஹ், ஆரோக்கியம் தந்திரியா அல்லாஹ், நல்ல முறையில் வரக்கூடிய நோக்குகளை நோக்கக்கூடிய சக்தியை, தைரியத்தை தந்திரியா அல்லாஹ், சோர்வு தன்மையை கடைசி பகுதியில தந்துடாதையா அல்லாஹ், கடைசி பகுதியில் உள்ள இரவுகளை பகலை போல ஹயாத்தாக்கக்கூடிய கூட்டங்களை சேர்த்துக்கோயா அல்லாஹ். நாளை வறுமையினால நல்லோர்களை விட்டு எங்களை பிரிச்சிடாதையா அல்லாஹ், நல்லோர்களை சேர்த்துவையா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு நாளை வறுமையில நசீபாக்கிறியா அல்லாஹ். கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய எங்களுக்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். நல்ல இடத்துல, நல்ல நாள்ல, நல்ல வார்த்தையை கொண்டு எங்களை உயிரெடுத்துறியா அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய சிறார்களை கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். அவருடைய எதிர்காலத்தை வளமான எதிர்காலமாக்கிறியா அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். பத்தினியான நல்ல வாலிபர், ஒழுக்கமுள்ள வாலிபரா கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். பாவங்கள் மீது வெறுப்புள்ள வாலிபர் அவரை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். அவங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. எல்லாரையும் தொழுகையாளிகளாக கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். நோம்புக்கு பின்னாலும் தொழுகையில பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் கொடுக்கின்ற தான தர்மங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. நாங்கள் கொடுக்க இருக்கிற ஜகாத்துகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த துஆவை தனிப்புரை கிருபையை ஏற்றுக்கொள்வாயாக.